ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க இருக்கின்றன, இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, நிதி நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சாதகமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் நிதி வரவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரித்து பொருளாதார நிலைகளுமே வலுப்படும். உங்களுடைய குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பேச்சிலும் நடத்தையிலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். உங்களுடைய கோபத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. ஒரு போட்டி தேர்வுகள் அப்படின்னு வந்தது அப்படின்னா மற்றும் போட்டிகளிலும் பார்த்திங்கன்னா வெற்றிகள் கூடுதல் முயற்சிகளானது தேவைப்படும். ஒரு போட்டியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கான முயற்சி இருந்தால் போதாது, அதற்கான கூடுதலான முயற்சிகள் செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் ஆகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அது ஒவ்வொன்றா விரிவாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் உள்ள குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா கேடயமாக இருப்பாங்க, அதாவது பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க. அதனால் நிறைய வெற்றிகளானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது லாப இடம் உள்ள செவ்வாய் இப்பொழுது உங்களுடைய நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோதிக்க செய்வாங்க. இருப்பினும் கூட ஒரு சிறிய சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பாவம், குடும்ப வாக்கு, பணம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இது கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். கேது பயிற்சியினுடைய காரணமாக உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் பார்த்திங்கன்னா ஏற்படாது. ஒரு தெரியாத பயங்களானது பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த பயங்களுமே பார்த்திங்கன்னா நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்க தேவையில்லை. அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சால் பார்த்திங்கன்னா ஒரு வகையான அக்கறையின்மைகள் ஏற்படும். இந்த ஒரு சூழல் பார்த்திங்கன்னா மனக்கசப்பு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறிய மனநிலை சார்ந்த விஷயங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையை காப்பது சிறந்தது. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் விளங்கும். ஸோ பார்த்திங்கன்னா பொறுமை காப்பது ரொம்ப சிறந்ததுங்க. அமைதியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வென்றலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் நிறையவே செல்வாக்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது. பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளுமே ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நீங்கள் நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவையும் இப்பொழுது பெறுவீர் அப்படின்னு சொல்லலாங்க.
அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் கொஞ்சம் செல்வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு இப்பொழுது தாராளமாகவே வந்து கிடைக்குங்க. நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்து இருக்க போகிறது. அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைவே மகிழ்ச்சி கொள்வீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்குங்க. அதேபோல் புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா பழிதாகாது. இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியே வந்து அடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். ஏன்னா அதற்கான ஒரு காலகட்டங்களாக தான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடகராசி நேயர்கள் ஏதாவது வந்து ஒரு புதிய விஷயத்தை செய்யலாம், இல்லை புதிய ஒரு முதலீடு போட்டு ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய நிறைய மதிப்பும் மரியாதையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க. அதற்கான ஒரு சூழல்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக போகிறது. தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்க கூடியதாக வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமிதம் கொள்வீர்கள். அவங்க வந்து பேச பேச நீங்கள் உங்களை நினச்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமிதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் யோசித்து செய்வீங்க. பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பொறுப்புகளின் மூலமாக நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணி வைப்பீங்க. அது பிற்காலத்திற்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உதவக்கூடும். இந்த பொறுப்புகள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான இடமாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த வேலைகள் நமக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சாதகமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சில சூழ்நிலையினுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலிதமாகியிருக்கும். அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. எல்லா விஷயமே நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களும் துன்பங்களும் இனிப்புகளும் இந்த மாதிரி கலந்தவையாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நம்ம எண்ணி பார்த்துட்ருப்போம் இல்லையா? அப்படி தாங்க இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைச்சிருக்கு. உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையுமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருக்கும். உங்களுடைய பெற்றோர்களாகட்டும் உங்களுடைய குழந்தைகளாகட்டும் அவங்ககிட்டலாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து பேசாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக இருந்திருப்பாங்க, 2-3 வருஷம் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ நிறையவே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகளும் உற்சாகங்களும் இருக்கும். பணவரவுகள் குறைவாக இருந்தாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து குறைவுகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகிழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா நிறைந்து காணப்பட போகுது. எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு அதை நீங்கள் முறியடித்துடுவீர்கள். உங்களுடைய வெளி வட்டாரத்தினுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உயர்ந்து காணப்படும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை செய்து வருவாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையில் அதாவது உறவினர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரச்சனையாகவே வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் சரி செய்து கொள்வது தான் நல்லது. கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஈகோ குணத்தையும் வந்து காமிக்காமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்சேர்க்கை உண்டு. அது வந்து பொருட்சேர்க்கை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
பணமாக இல்லாமல் உங்களுக்கு பொருளாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ புதுசாக ஏதாவது ஒரு நகை எடுக்கலாம், இல்லையா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கலாம், அப்படி இல்லையா வாகனங்கள் ரீதியாக நீங்கள் இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு புதிய டூ வீலர் வாங்கலாம், எக்ஸல் வாங்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி தாங்க வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.